2 கோழியும் சிக்கன் 65 செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா லெமன் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துட்டு 2 பாக்கெட் சிக்கன் 65 மசாலா, தயிர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, மல்லித்தூள். கரம் மசாலா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் இதில் வந்து நான் முட்டை சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நான் வேக வைக்கும் போது தண்ணியில் வேகமாக போட்டதில் உடஞ்சிருச்சு. சரினா அதை வந்து இதுலேயே சேர்த்து வெள்ளைக்கரை மட்டும் சேர்க்கலாம்னு நினச்சேன். கடைசியில் மஞ்சக்கரும் சேர்ந்தே விழுந்துட்டு. இது கூடயே கான்ஃப்ளவர் மாவு எந்த அளவுக்கு முறுமுறுப்புக்கு தேவையோ சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நம்ம சிக்கன் 65க்கு முட்டை சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்ததுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கூட உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு கிழமை மட்டன் பிரியாணி போட்டுட்டு சிக்கன் 65 கூட முட்டை அப்புறம் ஆனியன் ரைத்தா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வெங்காயத்தை அரிய காட்டியும் நான் அழுவ இல்லை, ஒன்று அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு காரம். கொஞ்சமா வெண்ணெய் இருந்தது, அதை வந்து உருக்கிட்டேன். புதன்கிழமைக்கு தங்கச்சி அப்புறம் மச்சான் குட்டி தம்பி எல்லாரும் வராங்க. பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் அவங்க வந்தாங்க. தங்கச்சி வராங்க தான் எப்போதும் சொல்லுவேன், மச்சானை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். மச்சான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 10 நாள் லீவுக்காக வராங்க. தம்பிக்கு உடம்பு சரியில்லை. தம்பியே இங்கே மயிலாடுதுறையில் ராஜமோகன் டாக்டர்கிட்ட தான் காட்டுவாங்க. அங்கே காட்டிட்டு மதிய சாப்பாடுக்கு இங்கே வந்தாங்க. நான் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் 65 எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து வீட்டுக்காரங்க நாங்கள் எல்லாருமே மச்சான் சொல்லியே பழகிடுச்சு. என்னுடைய வீட்டுக்காரங்கள எனக்கு அக்காவாக இருந்தால் அவங்களுமே மச்சான் தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிக்கனை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிருந்தேன். நான்வெஜ் செய்யும் போது ஜீரக தண்ணி கண்டிப்பாக போட்டுருவேன். ஜீரக தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு 2:30 மணி போல் சாப்பிட்டோம். ஓகே, பாய்.